கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இதோ இந்த அருமையான கர்த்தனாலே நாம் ஒரு சிலராக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுதும் ஸ்லாக்கித்து பெற்றவைக்காக உண்மையிலேயே நாம் யாவரும் பரலோகத்தின் தேவனுக்கு நன்றி சொல்வோமாக. ஒவ்வொரு வாரமும் நாம் ஒன்று கூடி கர்த்தருடைய தொழுகைகளை கலந்து கொள்வது உண்மையிலேயே தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய சவாக்கியை பாருங்கள். அதுவும் பரலோகத்தின் தேவனுடைய அநாதி திட்டத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு நாம் பரலோகத்தின் தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சாக்கியம். தர்மியான தொழுகையிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் இந்த நாளில் என்ன செய்யலாம், ஆராய்ந்து பார்க்கலாம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தையும் அறிவீர்கள். எனக்கு அன்பார்ந்ததிலே நாம் கையிலே வைத்திருக்கிறான் இந்த வேத புத்தகம் தேவனால் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எழுதப்பட்டது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 40 நபர்களை கொண்டு தேவன் இந்த முழு வேதாகமத்தை என்ன செய்தார், ஆவியானவர் ஏவப்பட்டு எழுதினார். இந்த 40 தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் 32 பேர் பழைய ஏற்பாட்டையும் மீதியுள்ள 8 பேர் புதிய ஏற்பாட்டை செய்தார்கள். ஆவியானவர் ஏவப்பட்டு எழுதினார்கள். ஆகவே இவைகள் அனைத்தும் தேவனுடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள். ஆகவே இது சத்தியம் உள்ளது, உண்மையுள்ளது. இதில் எந்த விதமான பிதற்றலோ பொய்யோ ஏமாற்றமோ இல்லை. ஆகவேதான் இந்த சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி யோவான் சுவிசேஷத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த யூத மக்கள் மத்தியில் சொல்கின்றார். இயேசு கிறிஸ்தின் வசனம் கூட சத்தியமாக இருக்கின்றது சொல்லி வாசிக்கிறோம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது பாருங்கள். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தினாலே நம்மை என்ன செய்கிறார், பரிசுத்தமாக்குகிறார். அவருடைய வசனமே சத்தியமாயிருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு வசனமும் உண்மையானவைகள், சத்தியமானவைகள். ஆகவேதான் பரிசுத்தாவியானவர் சொல்லும் பொழுது வானமும் பூமியும் ஒழிந்து போகும், இதில் உள்ளவைகளோ ஒருபோதும் ஒழியாது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதக்காரர் தாவீது எழுதும் பொழுது சங்கீதம் 19ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்குன்னு சொல்லி சங்கீதக்காரர் தாவீது கூறுகிறார். சங்கீதம் 19:11. இந்த கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வசனங்கள் குறைவானவைகள் அல்ல, அது நிறைவானவைகள். குறைவற்றது என்று சொன்னால் அது முழுமை பெற்றது, அது எந்த விதமான குறைவும் கிடையாது. தேவன் சத்தியவராயிருக்கிறார். அதே யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள். உங்களை குறித்து பேசவும் நியாயந்தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்களையும் என்னை அனுப்பினவர் சத்திய முலவராய் இருக்கிறார். நமக்கு சத்தியத்தை சொல்வதற்கு, அநேக காரியங்களை போதிப்பதற்கு பரலோகத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தேவன் சத்தியம் உள்ளவர்,
அவருடைய வார்த்தைகளும் சத்தியமானவைகள் தான், உண்மையானவைகள். ஆகவே அந்த சத்தியத்தை நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம். அந்த சத்தியம் தான் நம்ம என்ன செய்யுமா விடுதலையாக்கும். ஆமாம் பாந்தர்களே, இந்த சத்தியத்தை நாம் கேட்டு அதை விசுவாசித்து நாம் பழைய பாவமான ஜீவித்தில் மனம் திரும்பி நாம் யார் விசுவாசித்தோம் அந்த விசுவாசத்தை வாயில் அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்கென்று நான் சாணும் பெரும் பொழுது நீங்கள் நானும் புதிய சிருஷ்டிகளாகி தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படும். அந்த சத்தியம்தான் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் சத்தியமானது, உண்மையானது. அதைத்தான் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். உலகமெங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேக ஆத்துமாக்களை ஆகாயப்படுத்தி கர்த்தர் சேவை செய்தார்கள். அவர்கள் அங்கம் வைக்க செய்தார்கள். அது இன்றைக்கு நீங்கள் அனுப்பிட அப்படித்தான் சத்தியமான தேவனுடைய வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்து நீங்களானும் மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை வாழ அறிக்கை செய்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நான் சாணம் பெற்று இன்னைக்கு அவருடைய ராஜ்யமான சபையிலே அங்கமாக இருக்கிறோம். பாருங்கள், அது எதனால் வந்தது? சத்தியத்தின் மூலமாக, தேவனுடைய வசனத்தின் மூலமாக. ஆகவேதான் ஆராய சொல்லும் பொழுது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான கட்டளையாக அப்போ சொன்ன பொழுது மத்தேயு 28 18-20 வரை வாசித்தார். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகிய நாங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவருக்கு நான் சாணம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருக்குன்னு சொன்னாராம். அவர் கட்டளையிட்டவைகள், அவர்கள் போதித்தவைகள், ஆண்டவராகிய இயேசு சொன்னவைகளைத்தான் நீங்கள் நானும் மக்களுக்கு போதிக்க வேண்டுமே தவிர நம்மளை சுயமாக சொந்தமாக எதையுமே போதிக்கக்கூடாது, போதிக்க முடியாது. இன்றைக்கு அநேகர் துணிந்து அப்படி செய்கிறார்கள். எங்கே பார்த்தாலும் பாருங்கள், மக்களை தங்கள் வசப்படுத்துவதற்காக, மக்களை தங்களோடு சேர்த்துவதற்காக மக்கள் மத்தியில் பேசுகிறார்கள். தவறான கருத்துக்களை, தவறான பதவியை போதிக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். நீங்கள் வாருங்கள், உங்கள் கண்களெல்லாம் மன்னிக்கப்படும். நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் வியாதிகள் குணமாகும். நீங்கள் சுகபோகமாய் வாழலாம். நீங்கள் சொந்த வீடு கட்டலாம். இப்படி தவறான எண்ணங்களை, உலக காரியங்களை, உலக ஆசைகளை நினைக்கிறார்கள். அநேக மக்கள் நினைக்கிறார்கள். தங்களுக்கு வசப்படுத்திக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்காக இன்றைக்கு அநேகர் தவறான கர்த்தருடைய வசனங்களை பயன்படுத்துகிறார்கள். இது இன்றைக்கு நேற்று அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 15 நாம் திருப்பவும் பாருங்கள். மத்தேயு 15 9 பாருங்கள். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறாள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறார் என்றாம். மனுஷருடைய கற்பனைகளை, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசிப்பதற்காக, இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை சத்தியத்தை சத்தியமாய் சொல்வதற்கு பதிலாக தங்கள் கற்பனைகளை இந்த கணிகரின்றார்கள். தங்களுக்கு மைக்கு கிடைத்தால் போதும், ஒரு மேடை கிடைத்தால் போதும் என்று சொல்லி தங்களையே பிரசங்கிக்கூடிய மக்களாக, தங்களை குறித்து சொல்லக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அதனாலே அதுவல்ல கர்த்தருடைய ஊழியம், அதுவல்ல உண்மை. தவறான போதனை நாம் நினைச்சுக்கூடா, போதிக்கவே கூடாதான். சத்தியத்தை சத்தியமாக சொல்ல வேண்டும். பரிசுத்தர் அப்படித்தான் சொல்றார். பாருங்கள், 1 பேதுரு 4 வாசித்தால் தெரியும். ஒருவன் போதித்தால் வேத வாக்கியபடி போதிக்க கடவுள். தேவன் என்ன சொன்னார் அதைத்தான் போதிக்க வேண்டும். என்ன எழுதியிருக்கிறது அதைத்தான் நம்ம மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும். கூட்டியோ குறிக்கவோ சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. பாருங்கள், இந்த அநேக தவறான கருத்துக்கள் சொல்லக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அது ஒருபோதும் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்யாது. சத்தியம் மாத்திரமே, தேவனுடைய வசனம் மாத்திரமே. ஆக தேவனுடைய வசனம் சத்தியமாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது. அது பொய் அல்ல.
பரலோகத்தின் தேவன் சத்திய பெற தீத்து தம்முடைய நிருபத்தில் தீத்து 1 அதிகாரம் 3வது வசனத்திலே பொய்யுரையாத தேவனடி சொல்லி தீத்து கூறுகின்றார். அதே போல என்னாகும் 23 அதிகாரம் 19வது வசனத்திலே பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது தேவன் சத்திய பெற, அவர் உண்மை சொல்லக்கூடியவர். அவருடைய வார்த்தை ஒவ்வொன்று உண்மையானவைகள். அவருடைய வசனத்தைத்தான், அவர் சொன்னதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், நமக்கு போதித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சுயமாக சொந்தமாக எதையுமே சொல்லவில்லை. பேச்சு வாசியுள்ளது பாருங்கள். மத்திய சுவிசேஷம் 12 அதிகாரம் 49, 50 வாசித்தால் நமக்கு தெரியும். சரி, யோவான் 12 அதிகாரம் 48, 49 வாசிக்கலாம் பாருங்கள். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்று, உபதேசிக்க வேண்டியது இன்னதென்று என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டாராம். நான் என்ன பேச வேண்டும், என் உபதேசிக்க வேண்டும் என்பதை என் பிதா எனக்கு கட்டளையிட்டார். நான் சுயமாக பேசவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுயமாக சொந்தமாக பேசவில்லை. அதே போல்தான் அப்போஸ்தலர்கள் கூட சுயமாக சொந்தமாக அவர்கள் போதிக்கவில்லை. 2 Corinthians 4 அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நாங்களோ எங்களையே பிரசங்கியாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தோம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அமரிமார்களே, அப்போஸ்தலர்கள் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பிரசங்கித்தார்களே தவிர அவர் தங்களை பிரசங்கிக்கவில்லை. முதலாக சத்தியத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 3000 பேர்களை செய்தார்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். கிபி 33வது வருடத்திலே எருசலேமிலே பெந்தேகோஸ்து நாளன்று திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 17 பாசைக்காரர்கள். நீங்கள் வாசித்தால் தப்பு 2 அதிகாரம் 7-11 வரை வாசிக்கும் பொழுது அவர்கள் பேசுவதை அந்த ஜனங்கள் கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். இவர்கள் கலீர் அல்லவா, இப்படி இருக்க ஜென்ம பாசையில் பேசுகிறது கேட்கிறோம் என்று ஆச்சரியப்பட்டு அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அங்கு கூடிந்தவர்கள் கிட்டத்தட்ட 17 பாசை பேசக்கூடியவர்கள். திரளான ஜனங்கள், எத்தனை பேர் நமக்கு கணக்கு தெரியாது. அத்தனை பேருக்கும் பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தாரை தவிர பேதுரு தன்னை குறித்து பிரசங்கிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்த பொழுது அதை கேட்டவர்கள், விசுவாசித்தவர்கள், கர்த்தருடைய வசனத்தில் கீழ்ப்படிந்தவர்கள் 3000 பேராயிருந்தார்கள். பாருங்கள், அந்த 3000 பேரைத்தான் சபை என்று சொல்லப்படுகிறது. இந்த சபை தான் வேதாந்தம். இது சத்தியம், இது உண்மை, இது பொய் அல்ல. ஏற்கனவே சொன்னோம், பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. பொய்யுரையாத தேவன், சத்தியத்தை சத்தியமாக பரிசுத்தால் எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் மென்சிடுவாம் நாம் அதைத்தான் அறிந்திருக்கிறோம். அது வந்த சத்தியம்தான் உங்களையும் என்னை விடுதலையாக்குமே தவிர அடையாளமோ அற்புதமோ அல்ல. அறிமார்களே, நன்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமம் அறிவுபூர்வமானது. இது உணர்வுபூர்வமானதல்ல, உணர்ச்சி பூர்வமானதல்ல, அறிவுபூர்வமானது. நாம் சத்தியத்தை ஆராய்ந்து படித்து அதை விசுவாசித்து அது நடக்கும் பொழுது நாம் இந்த உலகத்திலிருந்து பாவமான ஜீவித்தில் விடுதலை பெற்றவர்களாக தெளிப்பிலாக செய்கிறோம். இன்றைக்கு அதைத்தான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை, இந்த வார்த்தை சொன்ன பொழுது அநேக யூதர்கள் அவரை பின்பற்றி வந்தார்கள், அவரிடத்தில் வந்தார்கள். அந்த சூழ்நிலை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். யோவான் 6 அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்பதற்காக அத்தனை பேரும் கூடி வந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் இரக்கம் காட்டி அவர்கள் சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்குதா என்று சொல்லி தம் அப்போஸ்தலத்திலே கேட்கிறார்கள். அப்போ அவர்கள் சொன்னார்கள், இத்தனை பேர் சாப்பிடுவதற்கு
எங்கு போய் எவ்வளவு பணம் செலவழித்து நான் வாங்கியவர்களுக்கு கொடுக்க முடியும்? அது முடியாத காரியம் என்று சொன்ன பொழுது, சரி பரவாயில்லை, இவர்கள் யாராவது தங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம் என்று விசாரித்த பொழுது, ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு தம்பி 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்தார் என்று சொல்லி அந்திரேயா ஆனால் இயேசு கிறிஸ்துவிலே சொல்கின்றார். அப்பொழுது சரி, அதை வாங்கி வா என்று சொல்லி அந்த 5 அப்பம் 2 மீனை ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து எல்லாரையும் அமர வைத்து அவளுக்கு என்ன செய்யுங்கள், பந்தி வழங்குங்கள். கிட்டத்தட்ட 5000 பேர் செய்தார்கள். அங்கு கூடி 5 அப்பம் 2 மீனை 5000 பேர் சாப்பிட்டு மீதி 12 கோடி நிறைய என்ன செய்தார்கள், எடுத்து வைத்தார்கள். இந்த அற்புதத்தை, இந்த அடையாளத்தை அநேகர் பார்த்தார்கள். அவரோடு சேர்ந்து அவர்கள் சாப்பிட்டார்கள். அதனால்தான் ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்றி வருகிறார்கள். நாம் வச்சுக்கலாம் பாருங்கள், யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நாம் திருப்பி பார்க்கலாம். கடலில் அக்கறையிலே, அதாவது யோவான் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பாருங்கள். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரவி, நீ எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை திருத்தமாக்கி, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினால் என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறான். அந்த யூதர்கள், அந்த ஜனங்கள் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தது அற்புதத்தை பார்த்தல்ல, அடையாளத்தை பார்த்தல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஜீவன் தேவனுக்குமார் விசுவாசித்து வரவில்லை. அவர் வந்த நோக்கம் அப்பம் புசித்து திருப்தியானதுதான். அடுத்த வசனத்தில் அவர் சொல்லும்போது பாருங்கள், அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவனுக்காக நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே அவர் வந்தாராம். அதாவது அழிந்து போகிற போஜனத்திற்காக இல்லை, நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக, நித்திய காலமாக தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கும்படியாக, அவர் மரித்தாலும் பிழைத்து பரலோகத்துக்கு செல்வதற்காக, பலியை சொல்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதைத்தான் வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேராலே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கற்றுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு வாழ்வுக்கு தளர்ந்து போகுது. இது ஒரு சத்தியம், இது உண்மை. இந்த சத்தியத்தினை செய்யும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தில், இந்த சமயத்தில் தான் அநேக யூதர்கள் இயேசுவின் பின்னே வந்தார்கள். இயேசுவின் பின்னே வந்த பொழுது யோவான் 8ஆம் அதிகாரம் 30-31 வாசிக்கும் பொழுது அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள். 31ஆம் வசனத்திலே ஆனால் இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசித்து அந்த யூதர்களை பார்த்து, நீங்கள் என் உபதேசத்தில் நிறுத்திருந்தால் மெய்யாகவே எனக்கு சிஷ்யராயிருப்பீர்கள் என்று சொன்னார். விசுவாசித்தால் மாத்திரம் போதும். இன்றைக்கு பிசாசு விசுவாசிக்கிறது. இன்றைக்கு உலகிலே கிட்டத்தட்ட 750 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த 750 ஜனங்களிலே கிட்டத்தட்ட பாதிக்கு மேல் நினைக்கிறார்கள் கிறிஸ்துவ விசுவாசிகளாக இருக்கிறார்கள். ஆனால் விசுவாசிக்கு அத்தனை பேரும் பருவத்திற்கு செல்ல முடியாது. விசுவாசத்தில் மாத்திரம் போதாது. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சிஷ்யராயிருப்பீர்கள். சத்தியமாயிருக்க. ஆகவே தான் அடுத்த வசனத்தில் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமரிமார்களே, இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான கட்டளையாக சொன்னார். ஆமரிமார்களே, பேதுரு பிரசங்கித்த பொழுது 3000 பேர் கிறிஸ்துவுக்கு பிரதான சொன்னார். அந்த 3000 பேர் சத்தியத்தை அறிந்ததினால், சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்ததினால் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, பிசாசின் பிரிந்து விடுதலை பெற்றார். இன்றைக்கு நீங்கள் நானும் கூட அப்படித்தான். ஒரு காலத்திலே நாமும் கூட தேவனுக்கு பிரியமற்ற மக்களாய் வாழ்ந்தோம். தேவனுடைய அன்பை பெறாத மக்களாய் வாழ்ந்தோம். இன்றைக்கு
தேவவசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாம ஜீவிதத்தில் மனம் திரும்பி நாம் யார் விசுவாசத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்கென்று நாம் சாண பெற்றதனால் இன்றைக்கு நீங்கள் நானும் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தர் அங்கமாக இருந்து இன்றைக்கு அவரை தொழுது கொள்கிறோம். பாருங்கள், இது எவ்வளவு பிராசு. இது காரணம் என்ன? சத்தியம். சத்தியத்தின் அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குமாறு. பாருங்கள், அவராக இயேசு கிறிஸ்து பேதுருவின் மூலமாக நமக்காக இந்த உலகத்திலே ஒரே ஒரு சபையைத்தான் கட்டினார். மத்தேயு 16:18 வாசிக்கும் பொழுது அன்றாக இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கூறுகிறார், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டி நிறுத்தினார். என் சபையை நிறுத்தினாரை தவிர சபைகளை என்று சொல்லவில்லை. அந்த விலைகளை பாருங்கள், மனிதர்கள் அவரவர்கள் விருப்பத்திற்கு அவர்கள் சுயமாக சொந்த கற்பனையை போதித்து இன்றைக்கு எத்தனை பிரிவினை குற்றங்கள், எத்தனை பிரிவினை சபைகளை பார்க்கிறோம். பாருங்கள், கிட்டத்தட்ட 3000க்கு மேல் பிரிவினை இருக்கிறது. எபேசியர் 4 முதல் 6 வரை வாசிப்போம் என்று சொன்னார். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம் என்று சொல்லப்படுகிறது. ஒரே சரீரம்தான், பல சரீரம் இல்லை. சரீரம் என்றால் ஆனால் இயேசு கிறிஸ்து சபையைத்தான் சரீரம் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தலையாயிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து தலையாயிருக்கிற அந்த தலையிலே ஒரே சரீரம்தான். பாருங்கள், அது இயேசு கிறிஸ்து அந்த சரீரமான சபைக்கு தலையாயிருக்கிறார். அந்த சரீரம் தானே இன்றைக்கு சபையாக இருக்கிறது. அந்த சரீரத்தில் தான் நீங்கள் நானும் அவயங்களாக இருக்கிறோம். இது சத்தியம், இது உண்மை. ஆகவேதான் இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்கள், ஆகவே சத்தியத்தை நாம் மற்ற மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் நானும் இந்த சத்தியத்தை நன்கு அறிந்து புரிந்து அதில் மற்ற மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். வேதவசனத்தை கூட்டிய குறித்து பேசுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. பாருங்கள், சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தின் அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. 1 கொரிந்தியர் 3:11 வாசிக்கும் பொழுது, போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூட. வேறு அஸ்திவாரம் இல்லை, ஒரே ஒரு அஸ்திவாரம், அது இயேசு கிறிஸ்து மூலமாய் போடப்பட்டது. ஒரே ஒரு அஸ்திவாரத்தில் கட்டப்பட்டது, அது கிறிஸ்துவுக்கு சொந்தமான சபை. ஏன்? அந்த சபைக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டோம். அந்த சபைக்காக இயேசு கிறிஸ்து தம் சொந்த ரத்தத்தை கிரியமாக கொடுத்தார். அப்போ 20:28 வாசிக்கும் பொழுது, அவர் சொந்த ரத்தத்தை கிரயமாக கொடுத்து சம்பாதித்தார் கூறப்படுகிறது. ஆண்டவர் தமது சொந்த ரத்தத்தை கிரயமாக கொடுத்தார் சபைக்காக. ஆகவே தான் அது கிறிஸ்துவின் சபை என்று சொல்லி வேதாந்தத்தில் சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பாந்தலே, இன்றைக்கு நீங்கள் நானும் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுறோம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வீட்டை, நாம் கட்டின வீட்டை வேறு பேரை வைக்க முடியுமா? முடியாது. நம்முடைய பேர் தானே வைப்போம். அதே போல தானே இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி, அவர் ரத்தத்தை கிரயமாக கொடுத்து அந்த சபை சம்பாதித்தேன்னு சொன்னார். அந்த சபை கிறிஸ்துவுக்கு சொந்தமாக. அதனால் தான் வேதாந்தத்திலே கிறிஸ்துவின் சபை என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், எபேசியர் 3:14-15 வாசிக்கும் சொன்னார். முழு குடும்பத்துக்கும், பரலோகத்திலும் பூலோகத்திலும் முழு குடும்பத்துக்கும் காரணராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கிறிஸ்து சபை என்று சொல்வதிலே எவ்வளவு பெருமை, எவ்வளவு சந்தோஷப்பாருங்கள். அந்த கிறிஸ்து சபையிலே நாம் அங்கமாக இருக்கிறோம். இது சத்தியம். இந்த சத்தியத்தை அறிவீர்கள், அது உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். இதனால தான் அறிமாங்களே, இந்த சத்தியத்தை தான் நீங்கள் நானும் மற்ற மக்களுக்கு போதிக்க வேண்டும், போதிக்க முடியும். வேறு சத்தியம் இல்லை, ஒரே ஒரு சுவிசேஷம் தான், ஒரே ஒரு சத்தியம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டம். ரோமர் 6:16-17 வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர்கள் ரோம நாட்டிலே போய் சுவிசேஷத்தை சொல்லி அங்கு ஆண்டவருடைய உபதேச சட்டத்தை கீழ்ப்படிந்து அவர்களை பார்த்துட்டார். நீங்கள் கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படுத்தினாலே
பரலோகத்தின் பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலர் சொன்னார்கள். அமரிமாறி இயேசு கிறிஸ்து உபதேச சட்டம் அது சத்தியமானது. அது உண்மையாகவே தான் இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றினே தம்மை விசுவாசிகளை பார்த்து, நீங்கள் உபதேசத்தில் இருந்திருந்தால் மெய்யாகவே எனக்கு சீஷராயிருப்பீர்கள். சீஷர் இருக்கிறால் ஆண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் சபையில் அங்கமாயிருக்கும் சொன்னார். இது முடிந்ததல்ல, மரண பரியந்தமும் ஆண்டால் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை பின்பற்றி அவரை விசுவாசித்து நாம் கிறிஸ்துக்களாக ஜீவிக்க வேண்டும். அப்படி ஜீவித்தால் தான் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கிறோம். இது தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஈவு பாருங்கள், பெரிய கிருபை. நானும் பரலோகத்தின் தேவனுடைய அநாதி திட்டத்தின்படி அவருடைய தீர்மானத்தின்படி இந்த கர்த்தர் விளங்கமாக இருக்கும் சொன்னால் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சிலாக்கியம் பாருங்கள். இந்த சிலாக்கியத்தை நினைச்சக்கூடாது, இழந்து விடக்கூடாது. இதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதை மற்ற மக்களுக்கு சொல்ல வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் தான் கர்த்தருடைய வேத வசனம். இந்த சத்தியத்தை குறித்தான் வேதாம் சொல்லப்படுகிறே தவிர இந்த வேதாகமும் கர்த்தருடைய வார்த்தை என்பது பொய்யானதல்ல. இது சத்தியமானது, இது உண்மையானது. இந்த சத்தியத்தின் மூலமாகத்தான் நம் பரலோக பாக்கியத்தை பெற்ற இந்த சத்தியத்துக்கு பவர் என்று பாருங்கள். எபிரேயர் ஆசிரியர் சொல்லும்போது எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்கும்போது பாருங்கள். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ளே எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் ஊனுக்களையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்க இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளையும் வகையிருக்கிறதாய் எல்லாம் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய வசனம் அவர் பட்டயத்தை போல் இருக்கிறதா. இருவரும் கருக்குள்ள பட்டயம், எந்த பக்கமும் தப்பிக்க முடியாது. இந்த வசனம் நம்மை ஞாயித்திருக்கூடாது. ராகவேரி இந்த வசனத்துக்கு நீங்களாம் கீழ்ப்படிய வேண்டும். மத்திய 7ஆம் அதிகாரம் நாம் அதில் வாசிக்கும் பொழுது ஆண்டாயிற்று, நான் சொல்லியே என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மணி மேல் கட்டப்பட்டு புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பாருங்கள், பெரிய மழை வந்த பொழுது, பெரிய காற்று வந்த பொழுது அந்த கந்தை அஸ்திவாரம் விழவில்லை. அது கண்மல்லி மேல் கட்டப்பட்ட அஸ்திவாரமாக இருந்தது. எப்படி என்றால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய என்றால் அது சத்தியம். ஆண்டவர் கர்த்தருடைய வசனமானது உண்மையானது. அதை கேட்டு அது நடக்கிறவர்கள் கண்மல்லி மேல் தன் வீட்டை கட்டினே புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவர்களும் மணலின் மேல் அஸ்திவாரம் போட்டு கட்டப்பட்டு வீட்டுக்கு ஒப்பாயிட்டார்கள். மழை வந்து காற்றடித்த பொழுது அது விழுந்து முற்றுமாக அழிந்தது. பாருங்கள், அப்படிப்பட்ட புத்தி இல்லாத மக்களாக இருக்கக்கூடாது. ஆகவே ஆண்டு சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த செய்தியை மற்ற மக்களுக்கு நாம் சொல்லுவோம். இதைத்தான் தேவ வார்த்தை கூறுகிறது. என்றால் தேவன் சொல்லாதே, தேவன் அஸ்திவாரம் போடாதே, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் அல்லாதே மற்ற எல்லா ராஜ்யம் என்ன செய்யுமா? நியாயத்திற்குள் என்னாகும், அழிந்து போகும் சொல்லப்படுகிறது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் பிரவித்திரமாக என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படுமாமா. பரமபிதா நட்டின நாற்று ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமான சபை. அந்த சபையில் அங்கமாக இருந்தால்தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும், நாம் பாதுகாக்க முடியும். இது சத்தியம், இது உண்மை. அமரிமாறே, இந்த உண்மையை நாம் என்ன செய்யணுமாம்? மற்ற மக்களுக்கு போதிக்க வேண்டும். மற்ற மக்களுக்கு சொல்லி சத்தியத்தை அநேக ஆத்துமாக்கள் அதற்காக தேவன் மேய்ச்சல் அழைத்திருக்கிறார். எனக்கு அன்பாங்களே, நீங்கள் நானும் இவ்வளோ கேட்டோம் அல்லவா? இந்த சத்தியத்தை மாதிரி ஏற்றுக்கொண்டு அது என்ன செய்யணுமா? மற்ற மக்களுக்கு போதித்து ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துவோம். தேவன் நிச்சயமாக நம் ஒவ்வொருவரும் ஆசிரிப்பார். நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த சத்தியத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்து ராஜ்ய மனசில் அங்கமாயிருப்பது எவ்வளவு பெரிய பெருமை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதே போல நீங்கள் கர்த்தர் சபையில் அங்கமாக வேண்டும்.
அநேகர் கிறிஸ்து ராஜ்யமான சபைக்கு வர வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு தெரிந்த சத்தியத்தை மற்ற மக்களுக்கு போதிக்க வேண்டும். அமரிமான சத்தியத்துக்கு நீங்களாலும் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கே தேவன் உதவி செய்வராக. தேவன் தாமே இந்த வசனத்தையும் கேட்டு நம் அனைவரும் ஆசிரிப்பார். என் கண்பார்ந்தலே இதை கேட்டே அநேக நீங்களும் என்ன செய்யுங்கள், இந்த வசனத்தை கேட்டு மற்றவர்கள் கேட்கும்படியாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அநேகருக்கு உதவி செய்யுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தூய பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, பரிசுத்தமானவரே, இந்த நாளில் நாங்கள் தியானித்த வேத வசன பகுதியை மற்றவர்கள் சொல்லக்கூடிய மக்களாக நாங்கள் திகழ கிருபை செய்யா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும் என்ற செய்தி எவ்வளவு சிறப்பானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. அதனால் மற்றவர்கள் சொல்லத்தக்க பொறுப்பினை எங்களுக்கு கிடைத்தாரும். காத்துக்கொள்ளும் எல்லாருடைய பாவக்கு நிறைவாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றிருந்த நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.